பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நம்மை சுற்றிலும் பல சூழ்நிலைகளிலே நம்மை நெருக்குகிறவர்கள், பல விதங்களிலே நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை பார்த்து நாம் சில நேரங்களில் பயந்து போய்விடுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுக்கு கண்ணியை வருவிக்கும் என்று. ஆகவே நாம் மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எரேமியா தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் சிறு பையனா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் வாயில் என் வார்த்தையை நான் வைப்பேன் என்று. அதே போல ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவர்கள் ஒருவேளை உனக்கு எதிராக எழும்பினாலும் அவர்களை மேற்கொள்ள நான் விடமாட்டேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டும், காரணம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அநேக சூழ்நிலைகளிலே நாம் பயந்து விடுகிறோம். நாம் பயப்படுவதற்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு சரியாக செவி கொடுக்கவில்லை. அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்காதபடியினாலே தான் பல பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையும் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருக்கும்படி, விக்கினமின்றி வாசம் பண்ணும்படி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, ஒருவேளை நீ சிறு பூச்சியை போல இருக்கலாம், நீ சிறு கூட்டமாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் சிறுவன் என்று பயப்படாதே, நாங்கள் சின்ன கூட்டம் என்று நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். அவர் எப்பொழுது நமக்கு துணை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய பயமுறுத்தலுக்கு நாம் பயப்பட வேண்டாம்.
அவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 5 இப்படியாய் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேம் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறது அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் எப்பொழுதும் ஆதரவாகவே இருப்பார். அவருடைய ஜனங்களுக்கு ஏதாவது பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது பறந்து காக்கிற பட்சியை போல வேகமாய் வந்து எருசலேமின் மேல், தம்முடைய ஜனத்தின் மேல் ஆதரவாய் இருந்து அதை காத்து தப்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்து வந்து நான் அதை விடுவிப்பேன் என்று. ஆண்டவர் தப்ப பண்ணுகிற தேவன், கடந்து வந்து நம்மை விடுவிக்கிற தேவன். ஆகவே எந்த சூழ்நிலையும் குறித்து நாம் பயப்பட வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல், தம்முடைய ஜனத்தின் மேல் ஆதரவாக இருப்பார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. அவர் நம்மை விடுவிப்பார். நம் ஒவ்வொருவரையும் காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 4 சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை கண் விழித்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். நம்மை கரிசனையாயிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். முன்னேறி செல்வோம். கர்த்தர் இந்த நாளிலே நிறைவான பலனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாளர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த பயத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. அந்த பயம் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். நீர் துணையா இருக்கிறீர் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யும். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை இந்த நாளிலே அவர்கள் நினைவு கூர்ந்து, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று ஒவ்வொருவரும் முன்னேறி சென்று நிறைவான பலனையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.